அதற்குரிய இந்த அழகானதொரு சந்திப்பை சந்தர்ப்பத்தை அனைவருக்கும் தந்திருக்கிறான். நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிடணும். மதரசாவில் ஓதுற பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் அது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். எல்லாத்துக்கும் இது என்ன செய்யாது, கிடைக்காது. காரணம் என்ன? அன்னைக்கு எப்படி இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ரீன்களை, பத்ரு சஹாபாக்களை, அந்த 313 சஹாபியர்களை தேர்ந்தெடுத்தானோ, அதே போன்று இஸ்லாத்தினுடைய அனைத்து விழுமியங்களையும், இஸ்லாத்தினுடைய அனைத்து கடமைகளையும் செதறாமல் சேதமாகாமல் பாதுகாப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் இஸ்லாமிய கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்கள். அவர்கள் ஹாஃபிலாக, ஆலிமாக தரம் உயரும் பொழுது அவருக்கு உண்டான மதிப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலேயும் இம்மையிலையும் உயர்த்துகிறான். நம்ம பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். உலகத்திலேயே அதிகமாக சோதனைக்குள்ளாக்கப்படக்கூடிய சமூகம் இஸ்லாமிய சமூகம். இன்னைக்கு நேத்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைக்கு இந்த இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினார்களோ அன்றையில இருந்து இன்னை வரைக்கும், இன்னைக்கு மட்டுமா, கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சோதனையை கொடுக்கிறான். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னா, நீங்கள் முந்திய சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் சிரமங்களும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு நுழைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்பதாக கேட்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லும் பொழுது, அத்துன்யா சிஜ்னுல் முஸ்லிம் வ ஜன்னத்துல் காஃபிர், இந்த உலகம் இருக்க முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு சொர்க்க பூமி. காரணம் என்ன? அவங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்வாங்க, மறுமையில அவர்களுக்கு நிரந்தரமான நரகத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். முஸ்லிம்கள் அவர்கள் நினைத்த மாதிரியான வாழ்க்கையை இங்க வாழ முடியாது. ஷரீஅத்தினுடைய அடிப்படையில், குர்ஆனுடைய அடிப்படையில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு தாட்டி தந்த வழிமுறைப்படி இந்த உலகத்தில் வாழணும். ஹராமை செய்யக்கூடாது, ஹலாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த நிலையில உலகத்தில் சில கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ உலகத்திலேயே அதிகமாக சோதனைக்குள்ளாக்கப்பட்டது. இதை ரசூலுல்லாஹ் இன்னும் டீப்பாக சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுக்கு ஒரு மலக்கும் பிறக்கிறார், அவன் கூட ஒரு ஷைத்தானும் பிறக்கிறான். மலக்கு என்ன செய்வார்? அவனுக்கு எப்போவுமே நல்ல விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஷைத்தான் என்ன செய்வான்? கெடுதியை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எங்களுக்கு ஷைத்தான் கெடுதியை ஏற்படுத்தி இருந்தா நாங்கள் குர்ஆனை ஓத வந்திருப்போமா? நாங்கள் இப்படி எல்லாம் என்ன செஞ்சிருப்போம், ஹாஃபிலாக ஆயிருக்க முடியுமான்னு கேட்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கும் ஷைத்தான் சொன்னாங்க, என்கிட்ட உள்ள சைத்தான் என்கிட்ட ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். என்ன சொன்னாங்க? என்கிட்ட உள்ள சைத்தான் என்ன செஞ்சாரு? அவர்கிட்ட ரசூலுல்லாஹ்ட்ட உள்ள சைத்தான் முஸ்லீம் ஆயிட்டாரு. ஆனால் மற்றவங்கள்ட்ட கூட பிறந்த சகோதரர் எப்படி தான் இருக்காரு? தன்னுடைய சைத்தானுடைய வேலையை காட்டிக்கொண்டே தான் இருப்பார். அதுலேயும் குறிப்பாக ஓதக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒன்னல்ல ரெண்டல்ல உஸ்தாத்மார்கள் சொல்லுவாங்க, ஓதாத பிள்ளைக்கு ஒரு சைத்தான், ஓதுற பிள்ளைக்கு எத்தனை சைத்தான்? 9 சைத்தான். ஏன்? காரணம் என்ன? இவனை கெடுத்துட்டோம்னா இந்த சமூகத்தை கெடுக்கிறது லேசு. இவனை விட்டுட்டேன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு மாணவர், அவர் ஓத ஆரம்பிக்கிறாரு, நல்லபடியா கல்வியை கேட்கிறாரு, நல்ல ஒரு ஆலிம் ஆகிறாரு. ஆன பின்னால என்ன ஆவாரு? ஆலிமான பின்னால என்ன ஆவாரு? ஒரு பள்ளிக்கு போவாரு, ஒரு பள்ளியில் தலை சிறந்த இமாமாக மாறுவார். அந்த பள்ளியில் என்ன பண்ணுவார்? முதல்ல ஜும்மாவுடைய உரையில் தன்னுடைய கருத்துக்களை, இஸ்லாமிய கருத்துக்களை சொல்லுவார். அதில் குறிப்பாக தொழுகையை ஏவுவார்.
ஹலால செய்ய சொல்லி மக்களை தூண்டுவார், ஹராமை தவிர்த்து விடும்படி மக்களுக்கு ஏவுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல எதையெல்லாம் செய்ய சொல்லி சொன்னாங்களோ அதை பத்தி எல்லாம் பேசுவார். ஆனா இதுக்கு நேர் மாற்றமா ஷைத்தானுடைய கொள்கை என்ன? முஸ்லிம்களை எங்க கொண்டு சேர்க்கணும்? நரகத்துல கொண்டு சேர்க்கணும். அதுக்கு நேர் மாற்றமா இந்த மாணவர்கள் என்ன செய்யறாங்க? ஆலிமான உடனே மக்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க, ஷைத்தான் நரகத்தின் பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவனுக்கு பெரிய கஷ்டம் யாரு அப்படின்னா இந்த ஆலிம்கள் தான், இந்த மாணவர்கள் தான். ஏன் கஷ்டப்படுறாங்க? 100 பேரை லேசான முறையில நரகத்துக்கு கொண்டு போறலான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆலிம் அந்த மஹல்லாவை திருத்தி அந்த பள்ளிவாசல்ல தொழக்கூடிய மக்களாக ஆக்கி அங்க பெரிய ஒரு மாற்றத்தை இஸ்லாமிய சூழலை கொண்டு வந்துடுறாரு. அப்படி என்றால் அவரை கெடுத்துட்டோம்னா அந்த மஹல்லாவே கெடுத்த நன்மை அவனுக்கு கிடைச்சும். என்ன நன்மை கிடைக்கும்? அந்த மஹல்லாவை கெடுத்த நன்மை யாரு கிடைக்கும்? ஷைத்தானுக்கு கிடைச்சிடும். அப்ப அவர் என்ன செய்யறா அப்படின்னா, ஒரு மனிதன் சிறுபிராயத்துல ஓதக்கூடிய நிலையில அவனுக்கு இல்லாத ஆசைகளை எல்லாம் காட்டுறான். இன்னைக்கு நான் படிச்சிருந்தா அப்படி ஆயிருப்பேன், படிச்சிருந்தா இப்படி ஆயிருப்பேன். வீட்டுக்கு வந்துட்டா திருப்பி வர்றதுக்கு மனசு இல்லை. யாருக்கு? யாருக்கு? எல்லாத்துக்கும் இருக்கா? எல்லாத்துக்கும் அப்படித்தான். இதுக்கு முன்னாடி ஓதுன ஆலிம்களும் அப்படித்தான், பின்னால ஓதக்கூடிய மாணவங்களும் அப்படித்தான். ஏன்? அந்த மனசை கெடுக்கிறது யாரு? ஷைத்தான். வீட்டுக்கு போன உடனே கொஞ்சம் ஃப்ரீ, காலைல 4 மணிக்கு எந்திக்க வேண்டாம், நைட்டு சீக்கிரம் தூங்க வேண்டாம், நினைச்ச நேரத்துல விளையாடலாம், நினைச்ச நேரத்துல சாப்பிடலாம், பீரியடு கிடையாது, பெல்லு கிடையாது, கம்பெடுத்து சுத்துற உஸ்தாது கிடையாது, யாரும் கிடையாது. உம்மா எப்பவுமே என்னதான் செல்லம் தான். அவங்க சாப்பிடாம படுத்துட்டாலும் எல்லாம் சாப்பிடு, தூங்கலன்னா எல்லாம் சீக்கிரம், இவ்வளவுதான் சொல்லுவாங்க. செல்லமா தான் இருப்பாங்க. ஆனா மதரசால வந்தா பெல் அடிச்சோன்னா லைன்ல வந்துடணும், குளிச்சிடணும், சாப்பிடணும், அந்தந்த டயத்துல செஞ்சிடணும். அப்ப இதை கொஞ்சம் லேசா சைத்தான் என்ன செய்யறான்? மனசுக்குள்ள அந்த விஷத்தை போடுதான். நீ எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? உன் கூட படிச்சவங்களாம் இப்ப எப்படி இருக்கான் பாரு. முதல்ல அவர் லீவுக்கு வந்த உடனே, இந்த ஸ்கூல்ல லீவுக்கு வந்துடுறாங்களா, அவன் ஃபேன் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஜாலியா முடி கிடிலாம் வச்சு சுத்தின உடனே இவருக்கு அந்த பக்கம் அப்படி லேசா ரகுபத் ஆயிருது. என்ன ஆயிருது? ரகுபத். ரகுபத்னா என்ன? ஆசை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுல என்ன செய்யறாரு? சாயிறாரு. ஒரு நாள் 2 நாள்னா பெருசா தெரியாது. கொஞ்சம் லாங் லீவ்னா மொலனா, கொஞ்சம் லாங் லீவ்னா என்ன ஆயிரும்? ரொம்ப கஷ்டப்படணும். அவரை பிடிச்சி இழுத்துட்டு மதரசாவில் கொண்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். இது ஏன் நடக்கு? சரி, இந்த ஸ்கூலுக்கு போற பையங்களுக்கு இப்படி இருக்கா? என்னைக்காவது ஸ்கூலுக்கு போற பையன் நாள்ல இருந்து போக மாட்டேன், நான் இவ்வளவு நாள் விளையாண்டேன், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா? எப்படா ஸ்கூல் திறப்பான்னு நினைக்கிறான். காரணம் என்ன? அங்க இஸ்லாமிய ஒழுக்கத்தை பத்தி சொல்ல போறது இல்ல, ஏன் தொழலன்னு கேட்க போறது இல்ல, ஏன் குர்ஆன் ஓதுன்னு கேட்க போடல, மர்ம பத்தி சிந்தனை இல்ல, சொர்க்கத்தை பத்திய கவலை இல்ல. ஆனா எங்க இதெல்லாம் உண்டு? மதரசால உண்டு. சைத்தான் இதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஒரு சமூகத்தை மாற்றிடுவீங்க, ஒரு சமூக நரகத்துக்கு போறதை தடுத்துருவீங்கிறதுக்காக வேண்டி உங்களுடைய ஆரம்பத்திலே உங்களை கூடயே வாரான். அதனாலதான் பெரியவங்க என்ன சொன்னாங்க? ஓதாதவனுக்கு ஒரு சைத்தான், ஓதுறவனுக்கு எத்தனை சைத்தான்? 9 சைத்தான் சொன்னாங்க. ஒருத்தன் ஓதி அவன் ஆலிமாக வருதக்குள்ள படுத பாடு இருக்க, சுபஹான ஜல்ல ஜலாலுஹு. அமெரிக்கா பிரதமரை கூட ஆயிரலாம், அமெரிக்காவுடைய பிரசிடென்டா கூட ஆயிரலாம். ஒருத்தன் ஆலிம் ஆயிட்டான்னு சொன்னா அவனுக்கு எவ்வளோ மரியாதையும் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஏன்னா அது லேசு கிடையாது. இப்ப 4 மாணவர்கள் ஹாஃபிலா இருக்காங்க. இவங்க 4 பேரும் என்ன நினைச்ச நேரத்தில் ரொம்ப லேசான முறையில் ஹிஃபுல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கூட ஓதுற உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்கன்னு. ஹஸரத் சொன்ன மாதிரி சிரமம் இதுவல்ல, இது ஒரு ரன்னிங். எப்படி ரன்னிங்? எல்லாரோடையும் சேர்ந்து ஓதிட்டோம், எல்லாரோடையும் படிச்சுட்டோம். ஆனா இவங்க இனிமே தான் களத்துக்கு வெளியே வர போறாங்க. வெளியே வந்தா இவங்களை கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்பா டயத்துக்கு ஓதல, புது பாடம் ஏன் கொடுக்கல, சபக் பாடம் ஏன் கொடுக்கல, பழைய பாடம் ஏன் கொடுக்கலன்னு என்ன செய்ய போறதில்ல, யாரும் கேட்க போறதில்ல. இப்ப நான் என்ன செய்யணும்? செல்ஃபா நான் தான் இப்ப பழைய பாடம் ஓதிட்டே இருக்கணும். இப்ப ஷைத்தானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான். இப்ப ஒரு ஷைத்தானுக்கு வாய்ப்பு, எப்பா ரமலான்ல தானே தொலை வைக்க போற, எதுக்கு டெய்லி கிடந்து பாடம் பார்க்க? இப்ப இவர் யோசிப்பாரு, அதுவும் சரிதானே. நம்ம ஒண்ணு விளங்கணும், ஷைத்தான் நம்மளை கெடுக்கிறதுல டிஃபரெண்ட் இருக்கு. எப்படி கெடுப்பான்? ஒருத்தன் படிக்கிறான், அவனை விட்டுருவான்.
ஒரு காஃபிர், அவன் ஆல்ரெடி எதுலதான் இருக்கான், சைத்தானுடைய தூண்டுதல்ல இருக்கனால விட்டுருவான். ஒரு தொழுகையாரி, ஒரு நோன்பு வைக்கக்கூடிய ஒரு பேணுதலான பையனை வந்து அவனை கெடுக்கன்னு சொன்னா, இப்போ உதாரணமா ஒரு மாணவர் தொழன்னு வைக்கிறேன், அவர் தொலை போய்கிட்டு இருக்காரு, அவரை போய் நீ தொழாத அப்படின்னு கெடுக்க மாட்டான். தொழக்கூடியவரை தொழாதன்னு கெடுக்க மாட்டான். எப்படி கெடுப்பான்? இப்ப நாம என்ன செய்யறோம், படுத்திருக்கோம், கொஞ்சம் லேட்டா தூங்கிட்டோம். இப்ப காலையில 5 மணிக்கு பாங்கு, 5:30 மணிக்கு என்ன செய்யுது காமத்து. இப்ப அவன் என்ன செய்வான், ஏன்பா டெய்லி 5 மணிக்கு எந்திக்க, பாங்குக்கு முன்னக்கூட்டி கூட எந்திரிச்சிருத, இன்னைக்கு லேட்டா தானே தூங்குன, கொஞ்சம் லேட்டா எந்திய அப்படிமா. இந்த ஆறுதலான வார்த்தை உங்களுக்கு இனிமே இருக்கும், இனிமையா காதலும். ஆமா கரெக்டு தானே, ஆஹா டெய்லியும் தானே எந்திக்கும், கழுத இன்னைக்கு ஒரு நாள் எம்பி செஞ்சா போகுது, கொஞ்சம் தூங்குனா அந்த காமத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னக்கூட்டி எந்திரிச்சா கூட அது வஸ்திரக்காரத்தை பிடிச்சிடலாம்ல. அவன் லேசா படுப்பாரு. உமாக்காரங்க என்ன செய்வாங்க, சரி வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு எல்லா பக்கமும் அவன் தானே இருப்பான். அம்மா உருவத்திலையும் அப்பா உருவத்திலையும் யார் தான் உட்காந்துருப்பா, சைத்தான் உட்காந்துருப்பான். அப்ப அவர் தூங்குனவர் எப்பதான் எந்திப்பாரு, சூரியன் சொல்லுன்னு அடிச்ச பிறகுதான் என்ன செய்வாரு, ஏந்திப்பாரு. அவ்வளவுதான், சுபு போச்சா. இதுல யாருக்கு வெற்றி கிடைச்சது, யாரு வெற்றி பெற்றா, சைத்தான் வெற்றி பெற்றான். யாரு தோத்துட்டா? இப்ப நாம என்ன செஞ்சுட்டான், இப்ப நம்மளை கெடுக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீ தொலைப்போவாத அப்படின்னு சொன்னா நீங்க உஷாராயிருவீங்க. டைரக்டா அவங்கள பார்த்து ஒரு அம்பு போடுறாரு, ஒரு கட்டளை கொடுக்குறாரு, நீ தொழாத, இவ்வளவு நாள் தொழுதில அன்னைக்கு ஒரு நாள் தொழாம இருந்தா நீங்க உஷாரா வச்சு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எந்திரிவீங்க. ஆனா அவன் என்ன செய்வான், தொழுதுட்டு தானப்பா இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் அப்படிங்கும் போது அப்படியே மயில் இறகால தடவுன மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் எல்லாத்துக்கும், நோன்பு வைக்கிறவங்களுக்கு, ஹஜ்ஜி செய்யறவங்களுக்கு, சக்காத்து கொடுக்கறவங்களுக்கு, எல்லாத்துக்கும். அப்ப உலகத்திலேயே எதனால சைத்தான் இதை செய்யறான் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது குர்ஆன். இந்த குர்ஆனின் மூலமாகத்தான் இந்த உலகம் என்ன வருது, நேர்வழி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. அதை படிக்கக்கூடியவன் தான் யாரு, ஹாஃபில்கள். இப்ப அடிப்படை எங்க உருவாக்கப்படுது, மதரசாவுல. அந்த மதரசாவுல யாரு உஸ்தாதை கெடுக்கிறானா, சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சரை கெடுக்கானா, அவங்க எல்லாம் கரெக்டா தான் இருக்காங்க. யாருக்கு தான் கஷ்டத்தை ஏற்படுத்துறான், ஹாஃபில் ஆலிம்கள். குறிப்பா ஹாஃபிலுக்கு என்ன செய்யறான், அப்படியே தூண்டிக்கிட்டே இருப்பான். அப்ப நாம தான் என்ன செய்யணும் அப்படின்னா, விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன் விழிப்புணர்வோடு இருக்கணும், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. என்ன அர்த்தம், உங்கள சிறந்தவங்க யாரு, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க தான் உங்கள சிறந்தவர்கள் என்ற ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்க, சிறந்தவங்க நம்ம தான், சிறந்தவங்க நம்ம தான். அதனால எவ்வளோ சோதனை வந்தாலும் இதோட சோதனை நின்றும், இதுக்கப்புறம் ஜெயமான வாழ்க்கை அப்படி கிடையாது. அலை மாதிரி, அலை என்ன செய்யும், மாறி 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 அடிச்சுட்டே இருக்கும், மரணம் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில. ஏன்னா அல்லாஹ் வாக்களிச்சுட்டான், உங்களுக்கு சோதனைகளும் துன்பங்களும் இதெல்லாம் வராம நீங்க என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் போக முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனுடைய முழுப்படி குர்ஆன்ல இருந்து என்ன செய்யறான், சைத்தான் ஆரம்பிக்கான். நம்ம அதுல வெற்றி பெற்றணும். எதுல வெற்றி பெறணும், இந்த சோதனையில இருந்து வெற்றணும். அடுத்த ஒரு சோதனை அல்லாஹ்ட்ட கேட்கணும். இப்படி சன்னஞ்சன்னமாக நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும், மாற்று பாதையில அமைக்கணும். இது எல்லாத்துக்கும் பொதுவானதுதான், யாரும் இது நீக்கமுறை கிடையாது. அப்போ சைத்தானுடைய நோக்கம் ஓதுற புள்ளதான் அப்படின்னு சொன்ன காரணம் என்னண்டா, இங்கதான் குர்ஆனையும் குர்ஆனை ஒட்டிய அமல்களையும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இந்த மதரசாவுல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் தான் நாளைய சமூகத்தினுடைய விடிவெளியா இருக்கிறாங்க. சோதனை எப்படி பார்க்கணும், நம்ம மெழுகுவத்தி என்ன செய்யுது, மெழுகுவத்தி மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும், தன்னை தியாகம் பண்ணணும். பிறருக்கு ஒளி கொடுக்கிறதுக்கு மெழுகுவத்தி என்ன செய்யுது, தன்னை தியாகம் பண்ணுது. சாதா கல்லுதான் வைரமா எப்ப மாறும், தீட்டப்படணும். வைரம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் மாஷா அல்லாஹ் அதனுடைய மதிப்பு எங்கேயோ போயிடும். உலகத்துல இந்த மதிப்பு நம்மளுக்கு தேவையில்லை, அது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. நாம விரும்பி பெற வேண்டியது மறுமையில. மறுமையில ஒரு ஹாஃபினுடைய உயரம் என்ன அப்படிங்கிறத நம்முடைய உஸ்தாத்மார்கள்லாம் நம்மளுக்கு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஓதுற காலத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்து கொண்டு
இந்த ஹாஃபில்களாக ஆயிருக்கக்கூடிய இந்த 4 மாணவர்களுக்கும், அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும், அவர்களை உருவாக்கிய உஸ்தாதுமார்களுக்கும், இந்த மதரசாவிற்கு உறுதுணையாக எல்லா காலங்களிலும் துன்பங்களிலும் இன்பங்களிலும் துணை நிற்கின்ற அத்துணை நல் உள்ளங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈருலக பாக்கியங்களையும் நிரப்பமான கூலியும் உயர்ந்த சொர்க்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக என்று துஆ செய்தோடு எனது உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.